ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கூகுள் பிக்சல் 9a ஓட கீக்பெஞ்ச் ஸ்கோர், ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இயர்லியாக ஒரு குயிக் ரிவ்யூ மாதிரி தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கருத்தை ஃபுல்லாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட 1a7 எப்பப்போ எந்தெந்த ஃபோன்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ண போகிறாங்கன்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல்மி தரப்புலேருந்து 2 ஃபோன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஜெமினியை ஓரங்கிட்டும் சாட் ஜிபிடி என்ன நடந்துச்சு, அது இனிமேல் ஃபோனில் வந்து கூகுள் ஜெமினியை ஓரம் கட்டிட்டு ஃபோனில் இனிமேல் சாட் ஜிபிடி தான் வரப்போகுது. அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா HP தரப்புல இருந்து 2 லேப்டாப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. எலைட் புக் சீரீஸ்ல 2 லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேர் என்ன, அதோட ஸ்பெக் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அது என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். HP வந்து எலைட் புக் லைனப்ல HP எலைட் புக் அல்ட்ரா G1 14 இன்ச் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 14 இன்ச் பாத்தீங்கன்னா AI பவர்டு பிசினஸ் லேப்டாப்பை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1.9 kg, கிட்டத்தட்ட 2 kg கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்டெலோட பவர் பண்ணி வருது. இன்டெல் கோர் அல்ட்ரா 5 and 7 சீரிஸோட வருது. 2 ப்ராசஸரோட இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 3K OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. லார்ஜ் ட்ராக் பேட் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம ஹை குவாலிட்டி வீடியோ கான்ஃபரன்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுலயே பாத்தீங்கன்னா HP எலைட் வந்து XG1i 14 இன்ச் நோட் புக்கை பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து HP எலைட் X Flip இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா சிமிலரான ஸ்பெக் தான் கொடுக்குறாங்க. இது ரெண்டுத்தையும் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா GPU பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையும் பொறுத்த வரைக்கும் 1.4 kg வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா ஃபிளிப்பை பொறுத்த வரைக்கும் டேப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபிளிப்பை பண்ணதுனால கீபோர்டு ஒரு பக்கம் போயிடும், ஒரு பக்கம் வந்து டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளே டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் வந்து எக்கச்சக்கமான AI ஆப்டிமேஷன் மூலமாக ஆப்டிமேஷன் பண்ணி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கொண்டு வந்திருக்காங்க. அதுன்னு கேட்டீங்கன்னா HP எலைட் புக் XG1A 14 இன்ச் நோட் புக். அதை பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அப்படி என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா AU கம்ப்யூட்டிங் பவர் கொடுக்குறாங்க. இது AMD Ryzen 7 Pro and 9 Pro ப்ராசஸரோட வருது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா வெயிட் பாத்தீங்கன்னா 1.49 kg கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து HP யோட எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோலோட வருது. அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷனோட வருது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதெல்லாம் என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்றது தெரிஞ்சுங்க. HP யோட எலைட் புக் அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் G11i 14 இன்ச் மாடலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அட்மாஸ்பியர் ப்ளூ கலரை பொறுத்த வரைக்கும் HP ஆன்லைன் ஸ்டோர்ல கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா 2,67,223 மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் HP எலைட் புக் XG1i 14 இன்ச் மாடலை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 கலர் வேரியன்ட் வருது. அட்மாஸ்பியர் ப்ளூ, அதுக்கப்புறம் கிளாரிக் சில்வர்ன்ற வேரியன்ட்ல வருது. இதுவும் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2,23,456 பிரைஸ்ல வருது. அதுக்கப்புறம் HP எலைட் புக் X Flip பொறுத்த வரைக்கும் அதாவது டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இது பாத்தீங்கன்னா G1i 14 இன்ச் மாடல் 2,58,989 வருது. இது 2 கலர் வேரியன்ட்ல வருது. ப்ளூவும் சில்வர் கலர் வேரியன்ட்ல வருது. அதுக்கப்புறம் HP எலைட் புக் XG1A 14 இன்ச் மாடலை பொறுத்த வரைக்கும் 2,21,723 வருது. இது பாத்தீங்கன்னா கிளாரிக் சில்வர்ன்ற கலர் வேரியன்ட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறோம். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சாம்சங்கோட 1A அனௌன்ஸ். 1A எந்தெந்த போன்ஸ்க்கு எப்போ வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது சாம்சங் 1A வந்து அதாவது சாம்சங் S25 சீரிஸ் தவிர வேற எந்த போனுக்கு இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா மற்ற போன்ஸ்க்கு ரோல் அவுட் பண்றதுக்காக சாம்சங் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அது Galaxy S24 சீரிஸ்க்கும் வரப்போகுது. அதுக்கப்புறம் Z Fold 6க்கு, அது மட்டும் இல்லாம Z Flip 6க்கு எல்லா போன்ஸ்க்கும் வரப்போகுது. இதெல்லாம் எப்ப எந்தெந்த டீட்டெயில்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. S25ல உள்ள அதே ஃபீச்சர்ஸோட 1A 7 வரப்போகுது. இதை பாத்தீங்கன்னா S24 சீரிஸ், அதுக்கப்புறம் Galaxy Z Fold 6, அதுக்கப்புறம் Z Flip 6 பொறுத்த வரைக்கும் 1A 7 ஸ்டேபிள் அப்டேட் வந்து ஏப்ரல் 7 2025 வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா S25 FE மாடல் வந்து இதுலயும் இருக்கு, அதுலயும் அப்பயே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து மற்ற போன்ஸ்க்குலாம் அடுத்தடுத்து அப்டேட் வரும். அதாவது சாம்சங்கோட நெக்ஸ்ட் பிளாக், அதாவது பின்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி பேக் பண்ண லான்ச் பண்ண பிளாக்ஷிப் சீரிஸான S23 சீரிஸ்க்கு, அதாவது S23 சீரிஸ், S23 FE, அதுக்கப்புறம் Z Fold 5, Z Flip 5, அதுக்கப்புறம் Galaxy Tab S10 சீரிஸ்லாம் பொறுத்த வரைக்கும் Tab S9 சீரிஸ்லாம் எப்போ வரும்ன்றத அவங்க சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு இந்த ஏப்ரல் எண்ட்ல வரும்ன்ற மாதிரி இப்போதைக்கு அவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க.
அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரெட்மி தரப்புல இருந்து ஒரு 4G போன் இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. அது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அவைலபிளா இருக்கு, அது மட்டும் ஆஃப்லைன்ல அவைலபிளா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் லுக் சூப்பரா கொடுத்துருக்க மாதிரி தெரியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெட்மி A5 4G என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இது எப்போ எங்க அவைலபிளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில கண்ட்ரில அவைலபிளா இருக்கு, அது ஆஃப்லைன்ல அவைலபிளா இருக்கு. இந்த போன்ல என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியன்ட் இருக்கு, பேஸ் வேரியன்டா. இதை பாத்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷ் பிரைஸ்ல 12,999, இந்திய பிரைஸ் கன்வெர்ட் பண்ணா 9,283 இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல 5G போனே அவைலபிளா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஏன் 4G போன் கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, இது வந்து இவங்க வந்து யுனிசா கூட சேர்ந்து யுனிசா கூட T250 சிப்செட்டோட 4G போன் கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெட்மி A5 4G பொறுத்த வரைக்கும் HD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா A5 பொறுத்த வரைக்கும் ரெட்மி A5 4G பொறுத்த வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்றத நம்ம சொல்லிட்டோம். பங்களாதேஷ்ல இப்ப அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு இதுல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இதுல வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் 6.88 இன்ச் கொண்ட HD பிளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 32 MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க, 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 15 வாட்ஸ் அடாப்டரோட வருது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா போக்கோ C7 ஒனுக்கு காம்படிட்டிவ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது போலவே சிமிலராகவும் இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஓப்போவோட Pad 4 Pro இப்போ வந்து கிக்பென்ச் ஸ்கோர் கொடுத்திருக்க. அது என்ன ப்ராசஸோட யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க. ஓப்போ Pad 4 Pro தான் குளோபல்ல OnePlus Pad 2 Pro வரப்போகுது. அதனால அதோட கிக்பென்ச் ஸ்கோர் என்னன்றது தெரிஞ்சுக்க. கிட்டத்தட்ட வந்து நெக்ஸ்ட் மந்த் சைனாவில் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் குளோபல்ல லான்ச் ஆகும்போது OnePlus என்ற பேர்ல லான்ச் ஆகும். இது பாத்தீங்கன்னா எந்த ப்ராசஸோட டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, Snapdragon 8 Elite ப்ராசஸோட டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 16GB RAM வேரியன்ட்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க, Android 15 ஓட டெஸ்ட் பண்ணிருக்காங்க. டெஸ்ட் பண்ணும்போது சிங்கிள் ஸ்கோர்ல 2633ன்ற மாதிரி வந்து மல்டி ஸ்கோர்ல 7779 மாதிரி இப்போதைக்கு வந்திருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, விவோ தரப்புல இருந்து V15 ஒரு போன் லான்ச் பண்ணாங்க. அந்த போனை ஏன் விவோ லான்ச் பண்ணாங்கன்றதே ஒரு கேள்விக்குறி. ப்ராசஸர் அந்த பிரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிரைஸ்க்கு அந்த போன் ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கேமராக்காக நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு விவோ தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் வாங்குங்க. இப்போ அதுலயே வந்து ஒரு லைட் வெர்ஷன் விட்டுருக்காங்க. லைட் வெர்ஷன்ல 4G ஆப்ஷன் விட்டுருக்காங்க. இந்த 4G போன் லைட் வெர்ஷன்ல என்ன இருக்குன்றது கொடுக்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா 6.77 இன்ச் கொண்ட 2.5D கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. HD plus resolution கொடுக்குறாங்க, 120 Hz refresh rate வருது, 1800 pixels வருது. அது மட்டும் இல்லாம இது 4G போன்ன்றதால இது என்ன ப்ராசஸரோட வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இது வந்து ஸ்னாப்டிராகனோட போயிருக்காங்க, ஸ்னாப்டிராகனோட 685 வந்திருக்கு. அது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்க்கு வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா குளோபல் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணக்குள்ள இது வந்து இந்தியாவில் 45,000 பிரைஸ் வரும் அப்ராக்சிமேட்லி. அந்த பிரைஸ்க்கு பார்க்கக்குள்ள 8GB RAM 26GB RAM அப்படி வருமானு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து விவோ V50 பொறுத்த வரைக்கும் 35,000 கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30,000 சேல்ஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. 30,000 ஒரு 4G போன் வாங்குறதா இருந்தா போய் வாங்கிக்கிங்க, அது உங்களோட விருப்பம். நான் யாருக்கும் இந்த போனை ரெக்கமெண்ட் பண்ணல. விவோ V50 லைட்ன்ற போன் வருது. ஏன்னா இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, யாரும் போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இந்த போன் இப்படி இருக்கு. 30,000 ஒரு 4G போன் வரப்போது விவோ வந்துட்டு நீங்க நம்பி வாங்கிடக்கூடாது, பிராண்ட் வேல்யூல பார்த்துட்டு அப்படின்றதுக்காக தான் இந்த போனை நான் சொல்றேன் டீட்டெயில். அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரியல்மி தரப்புல இருந்து 2 போன் வரப்போது. என்ன போன் கேட்டீங்கன்னா, ரியல்மி தரப்புல இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக 2 போன் வரப்போது. அது இந்தியாவில் லான்ச் எப்போ பண்ண போறாங்கன்ற மாதிரி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது பாத்தீங்கன்னா ரியல்மியோட C75 அதுக்கப்புறம் C71 போன் வரப்போது. இது பாத்தீங்கன்னா எப்ப இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரியல்மியோட C71 and C75 பொறுத்த வரைக்கும் மார்ச் 25 வரப்போது. அதுக்கு முன்னாடி ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி P3 அல்ட்ரான்ற போன் வந்து சேல்ஸுக்கு வந்து மார்ச் 19 சேல்ஸுக்கு வரப்போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதனால வந்து இந்த போன் வந்து அடுத்து லான்ச் பண்ண இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 4GB RAM 128GB வேரியன்ட், 6GB RAM 128GB வேரியன்ட், 2 வேரியன்ட் வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா மிட் நைட் லில்லி, அதுக்கப்புறம் பர்பிள் பிளாசம், அதுக்கப்புறம் லில்லி ஒயிட் என்ற 3 கலர் வேரியன்ட்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. இது வந்து Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா என்ன வரப்போது கேட்டீங்கன்னா, மீடியாடெக் டிமென்சிட்டியோட 6300 ப்ராசஸரோட வரப்போது. இதோட பிரைஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அண்டர் 11,000 கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கருத்தா இருக்கு.
அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கூகுள் ஜெமினி ஏஐ கூகுள் அசிஸ்டன்ட் தான் கொஞ்ச நாள்ல ஜெமினி ஏஐ மாறிச்சு. அந்த கூகுள் ஜெமினி ஏஐ அசிஸ்டன்ட்டை இப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் பண்ணிட்டு சாட் ஜிபிடி வந்து அந்த இடத்த உட்கார போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே சொல்லலாம், என்னன்னா ஆண்ட்ராய்டு போன் வாங்கினாலே கூகுள் அசிஸ்டன்ட் டிஃபால்ட்டா இருக்கும். அதே போல கூகுள் ஜெமினி தான் இப்ப அப்டேட் வெர்ஷன் கூகுள் அசிஸ்டன்ட் அப்டேட் வெர்ஷன் தான் கூகுள் ஜெமினி, அதுதான் இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அது எல்லா ஆண்ட்ராய்டு போன்லயும் இருக்குமே, அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா சாட் ஜிபிடி இப்போ ஒரு ஆப்பை விட்டுருக்காங்க. அந்த சாட் ஜிபிடி ஆப்பை வந்து நீங்க வந்து ஏஐ அசிஸ்டன்ட்டா நீங்க மாத்திக்கலாம். அந்த ஏஐ அசிஸ்டன்ட்டா மாற்றும் போது அது எந்த வெர்ஷன் கேட்டீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் சாட் ஜிபிடியோட பீட்டா வெர்ஷன்ல இப்போ கொண்டு வந்திருக்காங்க 1.2025 அதுக்கப்புறம் 0.070 வெர்ஷன். இந்த வெர்ஷன் வந்து என்ன சொல்லி செஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா அப்படியே வந்து நீங்க வந்து ஜெமினி ஏஐ அந்த கூகுள் அசிஸ்டன்ட்ல பவர் பட்டன் பிரஸ் பண்ண வரும்ல, லாங் பிரஸ் பண்ண அந்த ஆப்ஷனை அப்படியே நீங்க வந்து சாட் ஜிபிடிக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல சாட் ஜிபிடி வைக்கும்போது கூகுளோட ஜெமினி அசிஸ்டன்ட் வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு இது இருக்கும்போது இதை நீங்க கிளிக் பண்ணி பவர் பட்டன் லாங் பிரஸ் பண்ணி நீங்க வந்து சாட் ஜிபிடியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுல மூலமாக நீங்க உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் டேக் ஓவர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கூகுள் ஜெமினியை ரீப்ளேஸ் பண்ணி இது வருதான்னு கேட்டீங்கன்னா இது வந்து கொடுக்கலாம், ஆனா வந்து அந்த அளவுக்கு இது வந்து டிஃபால்ட்டா கூட செட் பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம், அசிஸ்டன்ட் ஆப்பா கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா வந்து கூகுள் ஜெமினி வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கூகுள் ஜெமினிட்ட உள்ள டேட்டாவை யாராலுமே வந்து சாட் ஜிபிடிட்ட உள்ள டேட்டா தான் அதிகம்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கூகுள் ஜெமினில ஏன்னா கூகுள்கிட்ட உள்ள டேட்டாஸ் தான் இந்த உலகத்திலே அதிகம், அதனால அவங்கள்ட்ட உள்ள டேட்டாஸ் தான் அதிகமா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணணும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ வந்து சிமிலரா இப்பதான் ஒரு சில நாட்களாவே கூகுள் ஜெமினி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சாட் ஜிபிடில நான் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னும் ஒரு சில டைம் வாட்ஸ்அப்ல ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாவே தெரியல. எதுக்கு நம்ம கூகுளே கேட்டு போயிடலாம். இப்போ நான் கூகுள் ஜெமினியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால எனக்கு கூகுள் ஜெமினி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு டிஃபால்ட் ஆப்ஷன்ல வச்சா ஒர்த்தா இருக்குமான்றதை நான் பொறுத்து பார்த்துட்டு சொல்றேன். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓப்போட F29 சீரிஸ் பத்தி இப்போ வந்து டீடைல் கிடைச்சிருக்கு. ஓப்போட F29 சீரிஸ்ல F29 Pro and F29 Pro Plusன்ற மாதிரி 2 போன் வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து பில்ட் பாத்தீங்கன்னா ஹண்டர் ஆண்டனா ஆர்கிடெக்சர் ஒன்று கொடுக்குறாங்க. இதுல பார்க்கல இதுல வந்து வித்தியாசமான ஒரு கெட்டப்ல கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏஐ லிங்க் பூஸ்ட் கொடுக்குறாங்க. அதனால ஏஐ மூலமா இதுக்கு போன் வந்து ஃபாஸ்டா இருக்கும், ஸ்மூத்தரா இருக்கும், கேம் பிளே பண்றதுக்குலாம் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வைஃபையோட ஆண்டனா கொடுத்துருக்காங்க. வைஃபைல நீங்க கேம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயும் வந்து லேக் ஆகாது. வைஃபைல பவர்ஃபுல் பவரா இருக்கும். வைஃபை சிக்னலை வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி 0 டிராப் இல்லாம கொடுக்க போறாங்க அப்படின்றது இந்த ஹண்டர் ஆண்டனா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதை பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ F29 பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 6 Gen போகுது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 6,50,000 மேல இருக்கு. IP69, 68, 66 3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 360 ஃபியூச்சர் டேமேஜ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுல தான் F29 ப்ரோலையும் டிமென்சிட்டி 7300 போயிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7,40,000 மேல இருக்கு. பிளாக்ஷிப் லெவல் கேமிங் அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங்காக இந்த போன் வந்து தாங்குன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அதாவது இன்ஃபினிக்ஸ் தரப்புல இந்த ஒரு புது போனை வந்து இப்போ வந்து அப்படியே லுக்கெல்லாம் வெளில வந்திருக்கு. அதாவது என்னன்னு இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் 50X இந்த போனை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்போ லான்ச் ஆகுதுன்றதுனால டீட்டெயிலாம் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. இன்ஃபினிக்ஸ் 50X பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவ் ஹேலோ லைட்டிங்கோட வரப்போது, கேமராவில் ஐயர் பிளாஸ்டர் இருக்க போது இந்த போன்ல. அது மட்டும் இல்லாம எல்இடி வந்து புதுசா வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. கலர் எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர், அந்த கிரீன் கலர், அந்த கிரே கலர் எல்லாமே 3 கலர் நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 50 MP சென்சார் கொடுக்குறாங்க. அந்த 50 MP சென்சார் இல்ல 3 கலர் போன் வருது. மெட்டாலிக் பாடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த போனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்திருக்க டீடைல்ஸ் தான். இது பாத்தீங்கன்னா டிமென்சிட்டி 7300 அல்டிமேட்டோட போயிருக்கு. கேமிங் வந்து 90 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்போ வந்து விவோ X200 அல்ட்ராவோட ஒரு புதுசா வந்து ஒரு பார்ட்னர் பண்ணி ஒரு ஸ்பெஷலைசேஷன் விட போறாங்க. அந்த அல்ட்ராவோட ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ண போறாங்க. அதாவது Xiaomi பிராண்ட் ஒரு லைக்காவோட கொலாபரேட் பண்ணாங்களோ அதே போல வந்து விவோ வந்து ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு கேமரா பிராண்டோட கொலாபரேட் பண்ணதுனால ஓப்போவும் ஒரு கேமரா பிராண்டோட கொலாபரேட் பண்ணி விட்டதுனால இவங்க பாத்தீங்கன்னா விவோ என்ன பண்ணீங்கன்னா ரிமூவா அப்படின்ற ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா சூகேஸோட பிராண்ட், லக்ஸரி சூகேஸ் எடுத்துட்டு போற பிராண்ட். இந்த
குக்கீஸ் பிராண்ட்ல கொலாபரேட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் விட போறாங்க. அதாவது லயன் டிசைன்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீல் கிடைச்சிருக்கு. இதோட ஸ்பெக்லாம் வந்து விவோ X200 அல்ட்ராவில் என்ன ஸ்பெக் இருந்துச்சோ அதே ஸ்பெக் தான் இருக்க போது. அதனால எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதனால டிசைன்ஸ் பார்க்கக்குள்ள கொஞ்சம் லுக் ஒரு லைன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிக்சல் 9A பெஞ்ச் மார்க் கீக் பெஞ்ச் ஸ்கோர் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட குயிக் ரிவ்யூ மாதிரி தெரிஞ்சுங்க. பிக்சல் 9A பொறுத்த வரைக்கும் கீக் பெஞ்ச் ஸ்கோர் என்ன வந்திருக்குன்றது தெரிஞ்சுங்க. கீக் பெஞ்ச் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கோர்ல 1530, மல்டி ஸ்கோர்ல 3344 மாதிரி வந்திருக்கு. ஆண்ட்ராய்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 10,49,844 மாதிரி இப்போதைக்கு வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா எதுக்கு சிமிலரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது சாம்சங்கோட கேலக்சியோட A56 சிமிலரா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா Samsung Galaxy இதோட A56 என்ன கிக் பெஞ்ச் ஸ்கோர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 1364, மல்டி ஸ்கோர்ல 3899 மாதிரி இருக்கு. இது ரெண்டுக்கும் ஓரளவுக்கு சிங்கிள் ஸ்கோர் சிமிலரா இருக்குன்றதுனால ஓரளவுக்கு மல்டி ஸ்கோர் கொஞ்சம் சாம்சங் A56 ஹையா தான் இருக்கு. ஆனா வந்து எந்த அளவுக்கு ரியல் டைம்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்திருக்க ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் கிக் பெஞ்ச் ஸ்கோர் இதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 55,000 வரும். 55,000 நான் வாங்க ரெக்கமெண்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட பிக்சல் 9A சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில வாங்க மாசத்துல பிரைஸ் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளிக்கு பிக்சல் 9A சீரிஸ் வாங்குனீங்கன்னா ஒரு 40,000 கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க வாங்கும்போது பிக்சல் 9A சீரிஸ் ஒர்த்தா இருக்குன்றது என்னுடைய கருத்து. வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது இந்த 9A சீரிஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சீங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணி நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, கிளிக் பண்ணி டிஎம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபரிங் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். ரியல் டைம்ல போயிட்டு இருக்க ஆஃபரையும் நம்ம அங்க ஷேர் பண்ணுவோம். அதனால அங்க ஃபாலோ பண்ணிச்சீங்க. Thanks for watching.